ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹாஃப்லி எக்ஸாம் நாளைக்கு வரப்போகிற கொஷின் அதே மாதிரி ஒரு மாடல் கொஷின் தான். ஸோ இந்த கொஷினில் உள்ள எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கங்க. அண்ட் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. என்னுடைய சேனல் மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறையா சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் எந்த சேனல் பார்த்தாலும் சரி, நீங்கள் படிக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் படித்த கொஷின்ஸ்லாம் இப்போ இந்த கொஷின்ஸில் வந்து இருக்கான்னு பார்த்துக்கங்க. அண்ட் இதில் உள்ளது ஏதாவது படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அதை இன்ஸ்டண்ட்டாக படிச்சுக்கங்க. அண்ட் நம்மளுமே சொல்லியிருப்போம் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதெல்லாம் கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். வாங்க நம்மளே செக் பண்ணுவோம் வாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோன்னு இல்லை, நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ், கனிமம் தாது வேறுபடுத்துருக்க, இது நம்ம சொன்ன கொஷின் தான், அப்படியே வந்திருக்குது. யூசஸ் ஆஃப் போராக்ஸ், நான் என்ன சொல்லியிருந்தேன், யூசஸ் டைப்லேருந்து மினிமம் 2 கொஷின், மேக்ஸிமம் 3 யூசஸ் டைப் கொஷின் கூட வரலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு 1 வந்திருக்குது. யூசஸ் ஆஃப் போராக்ஸ் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், இது நான் சொன்னது தான். அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸாம்பிள்ஸுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1/2 மார்க் அப்படிங்கிறப்ப 2 எக்ஸாம்பிள்ஸ்க்கு 1 மார்க்கு. இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்னா என்னென்னலாம் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அது எழுதுறீங்களோ அதுக்கு 1 மார்க். அந்த மாதிரி தான் மார்க் அலர்ட் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், இதுவும் நம்ம சொன்னது தான். இது வரைக்கும் வந்த 4மே நம்ம சொன்னது தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரங்கல் டிஃபெக்ட், ஷாக்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் 2லேருந்து 1 கம்பல்சரி வரும்னு சொல்லியிருந்தோம், கேட்டிருக்காங்க. ஃப்ரங்கல் டிஃபெக்ட் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரோஃப்ரோசிஸ், இது நான் சொல்லலை, இது நான் பார்த்த மாதிரி எனக்கு ஐடியா கூட கிடையாது. ஸோ அதனால் இது எப்படின்னு தெரில, நீங்கள் ஒரு வேளை புக்கில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அடுத்தது 22 அக்ரோலைன் ப்ரிப்பரேஷன், இது நான் சொல்லியிருந்தேன். ஸோ சொன்னது தான் வந்திருக்குது. ஹார்மோன் அதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, அது வந்து நான் சொல்லலை. ஸோ ஓகே. ஒய் ஏசி கரண்ட் இஸ் யூஸ்டு இன்ஸ்டீட் ஆஃப் டிசி மெஷரிங் த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன், இது நான் சொல்லியிருந்தேன். அப்போ 6 எழுதணும். 1 2 3 4 5 6 7 கொஷின் நம்ம சொன்னது வந்திருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கேட்டதை அட்டன் பண்ணிடலாம். ஈவன் 24 கம்பல்சரியுமே நம்ம சொன்னது தான் வந்திருக்குது. 3 மார்க் பாருங்கள். ஃப்ளோட்டேஷன் மெத்தட், நுரை மிதப்பு முறை நம்ம சொல்லியிருந்தோம், அப்படியே கேட்டிருக்காங்க. 1 ஓகே. போரேட் ரெடிகளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுவும் நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வரும்னு. 2 ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் 0 ஆர்டர் ரியாக்ஷன் 2மே சொல்லியிருப்பேன். திரும்ப சொன்ன இதை படிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. 3 காமன் ஐரான் எஃபெக்ட். 4 கெனட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கோலைட்ஸ், இது நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் விட்டுருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் நான் சொல்லியிருந்தேன். 6 இது வந்திருக்குது நீங்கள் எழுத வேண்டியது. பட் கம்பல்சரி 1 எழுதி ஆகணும். ஸோ கம்பல்சரி பார்த்துக்கங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. 5 மார்க் பாருங்கள். மான் ப்ராசஸ் நம்ம சொன்னது தான். யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ் பாருங்கள், அங்கே 2வது யூசஸ் டைப் கொஷின் வந்துருச்சு, ஓகேங்களா? நான் சொன்னேன் 2 அல்லது 3 கொஷின் யூசஸ் டைப் கம்பல்சரி வரும். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் டைப்லையும் 2 அல்லது 3 கொஷின் வரும்னு சொல்லியிருந்தேன், அது கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க, மான் ப்ராசஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் சிலிகான் 2மே எழுதிடுவீங்க, பிரச்சனையே இல்லை. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ், ஆக்சுவலி கொஷினில் வந்து கம்பேர் லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட் தான் இருக்கும் புக் பேக்கு. பட் இங்கே டிஃப்ரென்ஸாக கேட்டிருக்காங்க. 2மே ஒன்று தான், கம்பேரிஷன் டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாம், ஓகே? பார்த்துக்கோங்க. ஸோ அது கேட்டிருக்காங்க. சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் பெஸ்ட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், ப்ரூவ் தட் 2மே சொன்ன கொஷின் தான். பாஸ்லேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரின்னு சொல்லியிருந்தேன். யூனிட் செல் 2மே சொல்லியிருந்தேன். இதில் பாஸ்லேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி டேரெக்டாக கேட்டிருக்காங்க, டேரெக்ட் 5 மார்க் கொஷின், பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் வெர்னர்லாம் டேரெக்டாக கேட்பாங்க. யூனிட் செல் அப்புறம் சென்ட்ராய்டு கியூபிக், இதுவும் சொன்னது தான். ஸோ அதெல்லாம் ஈஸி தான். எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஸ்வால்டோடைய டைலூஷன்லாம் சொல்லியிருந்தேன், கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டு ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஷார்ட் சாக்ரிஃபிஷியல் இது நான் சொல்லலை, ஓகே விட்டுருங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இது கேப்ரியல் சிந்தசிஸ், அந்த இதெல்லாம் நான் சொன்ன கொஷின் தான் வந்திருக்குது. ப்ரைமரி செகண்டரி டெரிட்டரி அமினிங், இதுவும் நான் சொல்லியிருந்தேன். 4 பாயிண்ட்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. நைலான் 6 அதை நான் சொல்லியிருந்தேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸும் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே அப்புறம் இந்த ஐடென்டிஃபை த ABCD, இது வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் இதெல்லாம். ஸோ அப்படியே கேட்டிருக்காங்க, எல்லாமே பார்த்துக்கங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு டாப் 20 கொஷின்ஸ் ஐ வில் அப்லோட் இன் மை யூடியூப் சேனல். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.